ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.48 1 + 4 + 16 + அன்சோன் என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கூடுதலுக்கான ஃபார்முலா தெரியும், சரிங்களா? Sn = a × r⁻n−1 / r−1. r வந்து ≠ 1 இருக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? இப்போது கொடுத்துருக்கிற பெருக்குத்தொடர் வரிசையிலேருந்து ஏ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a = 1 அப்படின்னு தெரியும், சரிங்களா? a = 1. அதே மாதிரி ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் வந்து 4/1 4 டைரெக்டாக எழுதிடலாம். n தான் நம்ம கண்டுபிடிக்கணும், n தெரியாது. இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா Sn = 1365 கொடுத்துருக்காங்க. n தெரியாது, அதனால் Snன்னே வச்சுட்டோம், ஓகேங்களா? ஆனால் நமக்கு ஏஆர் அதெல்லாம் தெரியும், ஓகேவா? இப்போது அங்கே பாருங்கள், இந்த ஏ வேல்யூ ஆர் வேல்யூ இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? Sn = 1 × ஆர் மதிப்பு வந்து 4 4n - 1 / 4 - 1 அப்படின்னு கிடச்சிருக்குது, சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஈக்குவேஷன் இதை 2ன்னு வைப்போமா இல்லை 1ன்னு வைப்போமா? நம்ம விருப்பம் தான். இது 2ன்னு வச்சுப்போம், இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இங்கே பாருங்கள், 1 மற்றும் 2லிருந்து அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. 2லிருந்து 4n - 1 / 3 = 1365. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இந்த 4ல் 1 போச்சுன்னா 3, இந்த 4n - 1 அப்படியே இருக்குது. இந்த 1365 எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டேன். ஏன்னா இங்கேயும் Sn இருக்குது, இங்கேயும் Sn இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 2லேருந்து LHS சமமாக இருக்கிறதுனால RHSம் சமமாக இருக்கணும், அதான் கண்டிஷன். ஸோ அதனால் எடுத்து சமமாக எழுதிட்டேன். இப்போ என்னென்னா 4n - 1 = 3 × 1365 அப்படின்னு எழுதியாச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த 1365 3ஆல் பெருக்கிறோம், அவ்வளோதான். 3 5 15 5 மீதி 1, 3 6 18 1 19க்கு 9 மீதி 1, 3 9 1 10க்கு 10 மீதி 1, 1 3 3 4 4095 கிடச்சிருக்கு, கரெக்டுங்களா? 4n - 1 = 4095 அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த -1 இந்த பக்கம் போச்சுன்னா என்னவாக மாறும்? ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 4n = 4095 + 1. 4n = 4096 மாறிடுச்சு, ஓகேங்களா? இப்போது கணக்கோட LHSல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 பவர்னு இருக்குது. அப்போ இந்த பக்கமும் 4 பவர்னு நம்ம மாற்றிட்டோம்னா பவரில் இருக்க ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதாவது அடிமான ரெண்டும் சமமாக இருக்கும்போது அடுக்க ரெண்டையும் சமன்னு சொல்லிடலாம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 4096 இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் 4ஆலேயே வகுத்துட்டு வரேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை 4ஆல் வகுக்கிறேன். ஒரு நாள் 4, அடுத்து 0 போட்டேன், அடுத்து 2 நாள் 8, அடுத்து 4 நாள் 16. அடுத்தது திரும்பவும் 4ஆலேயே வகுக்கிறேன். 4 வகுத்தா என்ன வருது? ஃபஸ்ட்டு 10, அதில் 2 நாள் இருக்குது, மீதி 2 இருக்குது, 22, 5 நாள் 20, மீதி 2, 6 நாள் 24, கரெக்டுங்களா? அடுத்து திரும்பவும் 4ஆல் வகுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு 25, 25ல் 6 நாள் 24, மீதி 1, அடுத்தது 4 நாள் 16, கரெக்டுங்களா? அடுத்தது திரும்பவும் 4ஆல் வகுக்கிறேன். ஒரு நாள் 4, மீதி 2 24, 6 நாள் 24, 16 நாள் 24. திரும்பவும் 4ஆல் வகுத்தா 4 நாள் 16. திரும்பவும் 4ஆல் வகுக்கிறேன். எத்தனை வருது? 1ன்னு வந்துடுச்சு. கடைசியாக 1 வந்துடுச்சா? இப்போ எத்தனை 4ஆல் வகுத்துருக்கேன்? 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இந்த 4096 எப்படி எழுதலாம்னா 4n = 4/6ன்னு எழுதலாம், ஓகேங்களா? ஏன்னா 6 4ஆல் வகுத்தா தான் 1 வந்துருச்சு இல்லை? ஸோ அப்போ 4/6ஓட வேல்யூ என்னென்னா 4096. இப்போது அடிமானம் ரெண்டும் சமமாக இருக்கும்போது அடுக்கு ரெண்டும் எப்படி தான் இருந்தாலும் சமமாக தான் இருக்கணும். அதை தான் அந்த ஈக்குவல் சிம்பிள் சொல்லுது. அப்போ அதிலேருந்து n = 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும், 365 கிடைக்கும்னு கேட்டாங்க. ஸோ 6 உறுப்புகளை கூட்டினால் 365 கிடைக்கும். That's all. Thank you.